வணக்கம்டா பைப்லீலா, நான் தான் உங்கள் மைக்கு மாதிரி இப்போ நம்ம ஷேலா பாக்ஸில் எந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7th லைட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் வச்சு லெவல் 86. ஸோ 86னா தெரியும், 1-2-3ல் 1-2 அப்படின்னு என்ன கூட பார்த்தீங்கன்னா 86 போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு என்னெல்லாம் உளற பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு உளர விட்ட ஒரு கலகலன்னு ஒரு தரமான ஒரு கலெக்ஷன் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கலெக்ஷன் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை என்ன பண்ணிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் பார்க்கவே இல்லைடா, அதே பூரா பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பிடிக்கும் எனக்காட்டி கொஞ்சமாச்சும் வீடியோக்கு லைக்கு போட்டு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கெஞ்சிட்டேன். இந்த கலெக்ஷன் முதல்ல ப்ரொஃபைல் பார்த்துடும். ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 65,137 சில்லற லைக்ஸ் வச்சுருக்காரு. லெவலை பார்த்தீங்கன்னா 86. ஸோ 86 லெவலில் உங்களுக்கு தெரியும். இன்னும் 4 லெவல் போனீங்கன்னா 90 லெவல். என்னடா 4 லெவலில் எதுவும் 4 நக்குன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4 லெவல் போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவல் ஏற்றுறவங்கலாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. இன்னும் லெவல் ஏற்றுற அவ்வளோ கஷ்டம். ஸோ அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா தரமாக உங்களுக்கு 86 லெவல் ஏற்றி வச்சுருக்காரு. மயூ கேமிங் பார்த்தீங்கன்னா பயோலே பார்த்தீங்கன்னா நம்ம நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கலெக்ஷன் நம்மக்கிட்ட தான் இருக்கு அல்லவா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் லெவல் ஒரு நல்ல ஒரு நீட் அண்ட் ஸ்மூத்தாக சூப்பர் நீட்டாக காட்டா போட்டான்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் தரமாக இருக்குது. ஸோ இந்த கூட பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை பற்றி வளரியாச்சு. ப்ரொஃபைலை பற்றி வளர்னது போதுமா டிஸ்கஷன் நம்ம பார்த்துக்கிறோம். மெயினான பார்த்தீங்கன்னா பண்டில் மட்டும் பார்த்துக்கிறோம். இதை ஹெட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட பார்த்தீங்கன்னா நான் தான்டா ராஜா எல்லாத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th லைட் பாருங்களேன். அப்படியே லுக்கு கெட்ட லுக்குங்க. ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறாது. சில ஒயிட்டு கொண்ட இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். சில நிறைய காஸ்டியூம் ஸோ பிளாக் டிஷர்ட்டாக வந்திருக்கும். ஆனால் அது ரிட்டர்ன் வந்தால் கூட நம்ம அதை போட்டால் விளாடாமையாக இருக்கும். விளாடுவோம். அதோட கொலை மாசு தான். ஓகேவா, நீ மாசான மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்ப. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கொண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கோல்டன் கொண்டை. நம்ம வீட்டில் மம்மிலாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொண்டை மாதிரி தான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொண்டை தான். சரி, ஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சில்வர் பண்டில். ஆனால் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பாஸ்கில் இந்த ஒரு பொம்பளை திரையம் ஃப்ரீ ஸ்டைல் பிளேயர்லாம் கண்டிப்பாக இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பண்ணால் பின்னாடி பார்த்தீங்கன்னா கேப்பு போட்ட தலையன், அதுக்கப்புறம் மங்கரி தலையன், அதுக்கப்புறம் பூசணிக்காய் தலையன், பிடிஎஸ் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காஸ்டியூமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குங்குனிங்கா மாட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜங்கினி மங்கடையா மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். டிசைன் இந்த இப்போல்லாம் ரீசெண்டாக இந்த ஈவெண்ட் காஸ்டியூம் அப்படிலாம் நிறைய வச்சுருக்காரு. ஆனால் இந்த ஒரு க்ரீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் போட்டு ப்ளே பண்ணுவீங்க. நான் போட்டு ப்ளே பண்ணுவேன் பர்சனலாக. ஸோ யூடியூபர் கூட பார்த்தேன், அவர் சூப்பராக இதை போட்டு தான் ஒன் டாப் மட்டும்தான் அடிச்சுட்டு இருந்தார் ஷார்ட்ஸில். ஸோ எனக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. இதோட மாஸ்க் கலெக்ஷன் மாதிரி மாஸ்கில் என்னடா மாஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்க்னாலே நம்ம என்னது இந்த 4th லைட் மாஸ்க் தான் சொல்லுவோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபேமஸ் ஆகிடுச்சு. ராஜஸ்டார்லேருந்து கோல்டன் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் தான் உச்சகட்டமாக அவ்வளோ தரமாக இருக்கும். ஸோ இந்த மாஸ்க் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் மாஸ்க்கில் உங்களுக்கு ட்ரைபல் மாஸ்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்குமா, ரைட் கண்ணு பிடிக்குமா, லெஃப்ட் கண்ணு பிடிக்குமா, அந்த ஒரு கதை தான். ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இதெல்லாம் என்ன இதுன்னே தெரில. ஸோ இதெல்லாம் போட்டுலாம் ப்ளே பண்ண முடியாது. உன்னை வேணால் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், உன்னை போட்டு ஏதாச்சும் பண்ணலாம். அந்த ஒரு கதையாக தான் இருக்குது. ஜோக்கர் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மண்டையாக இருக்குது. இந்த மாஸ்க்கு வந்த மாஸ்க்கு போன மாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போக வீடியோவில் பார்த்துருவோம். சரி, ஓகே. ஃபுல் பண்டில் பார்த்தீங்கன்னா 618 பார்த்தீங்கன்னா வாலெட் இருக்குது. என்னடா 618 வாலெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு டாப்அப் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாலெட் இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஸோ இருக்குது. ஸோ நம்ம கலெக்ஷனை பார்த்துருவோம். ஓகேவா, சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு வாலெட்டா, என்னடா ஓல்டு வாலெட்னு சொன்னால் இது ஓல்டு வாலெட்டா, இவன் ஓல்டு காலெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தாடியை வச்சுக்கிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ சூப்பரான ஒரு காஸ்டியூம் தான். ஸோ இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துருச்சு. ரிட்டர்ன்லாம் இல்லை, இப்போ தான் பெஸ்ட் காஸ்டியூம் விட்டுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு லெஜெண்டரி காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் தம்மையில் கூட வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் லைட் வச்சுருக்காரு. ஸோ இது உங்களுக்கு நிறைய பிடிக்கும். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே லைக் பண்ணுவீங்க இந்த ட்ராப் லைட்டு. ஸோ அந்த ட்ராப் லைட் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு பாஸ்கில் உங்களுக்கு இந்த ஒரு பண்டில் இருக்குது. இது லோகேஷ் கேமர் பண்டில், ப்ளூ பண்டில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாஸ்கில் இந்த ஒரு ஜாக்கெட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பாஸ்கில் இந்த ஒரு எலும்பு கூடு தலையன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் தக் பண்டில். ஸோ இந்த பண்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பாடி எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். ஸோ இந்த பேண்ட் நிறைய பேர் போட்டு ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் சொன்னேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓஜியான பண்டில் தான்ப்பா. ஒரு ஓஜி நீவாடா காஜி, ஐயோ சப்போ ஒரு ஓஜியான பண்டில். இன்னும் வரைக்கும் ரிட்டர்ன் வரல. இதோட மாசு B2K அப்படின்னு சொல்லி பார்த்தா பிளாப்ளா சம்திங் சொல்லி போயிட்டே இருக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் 5 டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஷர்ட் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெர்சி இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இம்பார்ட்டன்ட் மாடலில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 18th லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13th லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் மூணு பிடிஎஸ் பண்டல் வச்சிருக்காரு. நிறைய பார்த்தீங்கன்னா டாப் அப் காஸ்டியூமு, டீமன் இன்குபேட்ரு, டீமன் எலைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17th லைட் 16th லைட்டுன்னு நினைக்கிறேன். இது நெக்ஸ்ட்டு பாஸ்க்கெலாம் வேறு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 பேக் பாடி இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீ ஸ்டைல் பிளேயர்லாம் கண்டிப்பாக போட்டு ப்ளே பண்ணுவீங்க. ஸோ இந்த 6 பேக் பாடி இருக்குது. நெக்ஸ்ட்டு பாஸ்க்கெலாம் உங்களுக்கு இந்த ஒரு எல்லோ பாட்டில் இருக்குது. ஏதோ பொம்பளை பிள்ளைய போட்டு விளாட்ற மாதிரி. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னடா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பன்னி இன்குபேட்டர் டாப் அப் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாஸ்க்கெலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு 6 பேக் பாடி இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலாக் பண்டல். ஸோ இதெல்லாம் நம்ம அலாக்லாம் போட்டுனா இந்த ஒரு பண்டலாம் போட்டிருப்பாரு. நம்ம இந்தியா கூட வந்திருந்தான்னு நினைக்கிறேன். டம்முன்னு இந்த ஒரு மியூசிக்கை போட்டு விஜயத்தை போட்டுக்கிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட்டு பாஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோட்டு சூட்டு பாடல் இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேண்ட்டு, இந்த எஸ்கே சபர் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து தள்ளி பார்த்தோம்னா இந்த ஒரு ஜெர்சி இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்னடா இருக்குன்னு தள்ளி பார்த்தோம்னா என் விரல் ரேகை தான் அறியுது, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. அதுக்கு பேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் பேக் பேண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஸ்ட்ரீட் பேக் பேண்ட் இந்த டிஃப்ரெண்ட் டவுசர் தான் இருக்குது. அப்புறம் நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு பண்டில் வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பார்த்துருவோம். 4th லைட் மாஸ்க்கு, ட்ராப் லைட்டு வச்சுட்டு போயிடுவோம். ஓகேவா? சரி, இதில் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு எமௌண்ட்டில் வந்துடும். எமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 63 எமௌண்ட் இருக்குது. என்னென்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கன் கலெக்ஷனில் நம்ம பார்த்துருவோம். ஸோ என்னென்ன மேக்ஸ் அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சாபூத்ரி நம்ம ப்ரூஸ்லி அமௌண்ட் அதெல்லாம் நிறைய கொடுத்து வச்சுருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா லா அமௌண்ட் மட்டும் இருக்கான்னு தெரில. ஸோ லா அமௌண்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை ஒரு ப்ரொஃபைலை பார்க்குறதுக்கு நீட்டான ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொஃபைல் சேஞ்சர் தான் வச்சுருக்காரு. லுக் சேஞ்சர் எதுவும் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓல்டு அவதார் இருக்குது. நம்ம அதே பார்த்துட்டோம். ஸோ இதில் வெப்பன் கலெக்ஷன் மட்டும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டாக முடிச்சிடும். M4A1க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 17 ஸ்கின் வச்சிருக்காரு. ஒரு நல்ல கலெக்ஷன் தான். AK-47 பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 16 ஸ்கின் வச்சிருக்காரு. அதுவும் AK மேக்ஸ். ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 11 ஸ்கின்னு லெவல் 5 பண்ணி வச்சிருக்காரு. குரோஸாவில் ஒரு 10 ஸ்கின்னு, ஃபேமஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12 ஸ்கின் வச்சிருக்காரு. XMIDயில் ஒரு 5 ஸ்கின்னு, A94 7 ஸ்கின்னு, பிளாஸ்மா 5 ஸ்கின்னு, AUGயில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்கின்னு, பேரஃபைல பார்த்தீங்கன்னா 7 ஸ்கின்னு, கிங்ஃபிஷரு, G36, M14, SKC, SVD, உட்பாக்கரு, AC18, அதுக்கப்புறம் வினிஸ்டரு, அதில் M249, M60 கோரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎம்பியில் பார்த்தீங்கன்னா யூஎம்பி மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ உங்களுக்கு குறைய சொல்ல முடியாது. கொடூரமான ஒரு ஸ்கின் தான். இங்கே பாருங்களேன், லுக்கை பாருங்களேன், முன்னாடி பின்னாடி என்னடா கொட்டை இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சொல்கிறதா கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு யூஎம்பி இருக்குது. ஸோ இந்த யூஎம்பியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. கண்ணை மூடி தான் இருப்பார். எப்போ தான் 3வது கண்ணை திறப்ப 2 கண்ணே திறக்கல, இதில் 3வது கண்ணு. ஸோ இந்த கண்ணு மூடி தான் இருக்கும். ஆனால் அடி கொடூரமாக விழுகும். MP5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் டேமேஜ் இருக்குது. ஒரு சூப்பரான ஸ்கின் தான், இன்குபேட்டர் ஸ்கின்னு. ஏன்னா MP5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரெலாம் பெருசாக கிடையாது. டீசனான பார்த்தீங்கன்னா கோப்ரா MP5 லெவல் 4 எல்லோ போக்கர் வச்சுருக்காரு. ஆனால் அண்ணன் தம்பி மாதிரி அடித்து வெளுப்பானுங்க. ஸோ நீங்கள் எல்லோ போக்கர் ஷார்ட் ரேஞ்சில் நல்லா ஒண்டா படிக்கணும்னா நீங்கள் வந்து எல்லோ போக்கர் சூஸ் பண்ணலாம். இதை அழுத்தி பிடிக்கிறதுக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என் பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு நீங்கள் ப்ரோ நான் அதிலே அடிப்பேன் இதிலே அடிப்பேன், அது உங்கள் மக அடி. நீங்கள் என்ன அடி அடிக்கிறீங்களோ தெரில. ஸோ அதெல்லாம் எதுவும் நான் தப்பான மீன் பண்ணல. சரி, கரெக்டாக தான் சொல்கிறேன். சரி, ஓகே. பிசனில் ஸ்கின் இருக்காரு. சரி, M10 40ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கின்? 11 ஸ்கின் இருக்குது. M10 மேக்ஸு, ஃபயர் M10 கூட ஆல்மோஸ்ட் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு பாட்ஸில் இந்த ஒரு இது போன M10லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் நம்ம கண்டுதில்ல. M18817 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 பஞ்ச் மேன் வச்சா அடிப்பேன். 1 பஞ்ச் மேன் தவிர தான் எனக்கு வேறு பேரில் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எடுத்து வச்சுருக்காரு. மற்றபடி தீம் பேரில் இவனை பார்த்தீங்கன்னா இவனை ஒரு நிமிஷம் சொல்கிறேன். சிங்கிள் டேமேஜ், அக்ரெசி, மூவ்மெண்ட் ஸ்பீட் மட்டும் மைனஸ். ஆனால் அடி கொடூரமாக அவ்வளோக்கும் அக்ரெசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. ஏதாவது திட்டிட போடா வேறு பேரில் இல்லையடா அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. என்ன பண்ணுறதுப்பா இல்லை. ஸோ ரோஜியான ஒரு 1 பஞ்ச் மேன் டீசெண்டாக வச்சுருக்காரு. அதுவே போதும்னு இருக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டு பாருங்கள். நல்லா ப்ரோ இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்ட்டு இருக்கவங்க கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள். எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி தான் இருக்கும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு குளோவாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 குளோவால் இருக்குது. நிறைய டாப் குளோவால் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே
வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய், டாட்டா, லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.